ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான். சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, நாசர் மற்றும் பலர் நடித்து அற்புதமாக வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ரொம்ப ஒட்டாத. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக கல்யாணமே ஆகாமல் இருக்கிற இந்த படத்தோட கதாநாயகனான சூர்யா எப்படியாச்சும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற சூர்யாவோட அம்மாவாகிய ராதிகா. இதுக்காக நம்ம சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் பேபியை பெற்று வந்து கொடுத்துட்றாரு அவங்க அம்மா கையில். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகுது. அவங்களோட அம்மா வந்தால் தான் சரியாகும்னு சொன்ன உடனே இவரே போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டின்னு வராரு. அவங்க அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மமிதா பைஜு. இது கடையில் காதல் மலருது. அந்த காதல் ஒன்று கூடுச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. என்ன? ஹாலிடேஸ் ஓவர் மேடி. பட் ஐ லவ் யூ. ஏய், முக்கியமாக வயசை காரணம் காட்டி தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. சூர்யாவுக்கு 40, மமிதா பைஜுக்கு 20. ஏமா உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா எடுத்து சொன்னாலும் நம்ம மமிதா பைஜுக்கு வந்த காதலின் காரணமாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நம்ம சூர்யா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சு, அப்படியே வேற மாதிரி வராரு. பஞ்சு டைலாக் கிடையாது, அதிரடி சண்டை காட்சிகள்லாம் கிடையாது, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அந்த மாதிரி வசனங்கள்லாம் கிடையாது. ரொம்ப சட்டில்டாக வராரு. ரொம்ப லுக்கு தான் வேற லெவல் இருக்குது. அப்படியே ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. வேற லெவலு. 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம சூர்யா ரசிகர்கள்லாம் எப்படி எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்க போவாங்க. ஏ கருப்பேன் வாராண்டா, பேய் கருப்பேன் வாராண்டா, அப்படி இருக்க போதுறான்னு சொல்லிட்டு உக்காந்தாக்கா அந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப அமைதியா அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ். என்னடா நீ சொல்றதெல்லாம் பார்த்தாக்கா ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வேற லெவல் ஆக்டிங். சுருக்கமா சொல்லணும்னா வாரணமாயிரம் பார்த்துருப்பாருங்க ஒரு சூர்யா. அந்த மாதிரி ஒரு சூர்யாவை பார்க்குறோம். ரொம்ப அமைதியா அற்புதமான சூப்பரான நடிப்பு. நீ ஒரு சொடுக்கு போட்டு நம்ம வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு. அதுக்கப்புறம் நம்ம மமிதா பைஜு பார்த்தீங்கன்னா ஒரு குறும்புத்தனமான நடிப்பு வெளிப்படுத்திருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நக்கல் நையாண்டி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் கிட்ட சில பல காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில பல காமெடிகள் பார்க்கும்போது எல்லாம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. பட் ஆக்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனிலியா மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் செஞ்சிடலாம் மச்சான். அதுக்கப்புறம் நம்ம ராதிகா தாய் கையில் ஒரு அற்புதமான ஆக்டிங்கை கொடுத்தாங்கல்ல. அப்படியே இங்கிட்டு வந்தாக்கா அம்மா கேரக்டரில் சும்மா பின்னி படல் எடுத்துட்டாங்க. தான் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, என்னடா பண்ணுறதுன்ற ஏக்கத்தை ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரை வந்தோடனே ஐயோ நம்ம பேரை வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மருமக புள்ள மமிதா பைஜு வந்தோடனே ரொம்ப ஆக்டிவாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. என் பையனுக்கு பிஸ்டல் ஷூட்டிங் கற்றுக் கொடுக்கணும், இல்லை கோல்ட் மெடல் வாங்கணும். ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காப்புல. ஒரு 2 பாட்டு வருது. அதில் ஃபஸ்ட்டு வர்ற பாட்டு நல்லாவே இருந்துச்சு. அதான் லேசா டாக்குதே லாசா பார்க்கன்னு ஒரு பாட்டு நம்மளாம் வைப் பண்ணியிருப்போம்ல, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சூர்யாவே ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் பாருங்க. அது கேட்குறப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்டு பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா படம் தட்டா படம் நான் அடிச்சு சும்மா மாசம் தூக்கி விட்டுறலான்னு பார்த்தாக்க அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம். ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அந்த எமோஷனலாக அப்படியே பிஜிஎம்லாம் உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஜிஎம் போகணும்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ரொம்ப அற்புதமாகவே பிஜிஎம்லாம் போட்டிருக்காப்புல. பார்க்க அப்படியே உன்ன மாதிரி இருக்கா. உன் சீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா. படத்தை பற்றி சொல்லணும்னா அற்புதமான படம், சூப்பரான படம். ஃபேமிலியோடு போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டிங்க. படத்தில் அப்பாவுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்கும். அப்பான்றவங்க யார்? அப்பா தான் பிள்ளையை வளர்க்குறதுக்காகவும் அந்த பையனை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. வேற லெவல் அந்த சீனு. இது வரைக்கும் I've never been someone's responsibility. அதுக்கப்புறம் அம்மாவுக்காக சில பல காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இந்த குடும்ப உறவுகளுக்காக ஒரு காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், வேறு லெவலு. ஒரு சின்ன சண்டை வந்தாலும் உடனே பிரிஞ்சிடாதீங்க, போயிட்டு பேசுங்க. ஒரு சின்ன சண்டை வந்தாலும் நம்ம பிரிஞ்சிடறோம். அதுக்கப்புறம் போயிட்டு பேசுறதுக்கு சில பல ஆண்டுகள் ஆயிடுது. அதனால் எதனா ஒரு சண்டைன்னா போயிட்டு பேசுங்க, உடனே க்ளோஸ் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அந்த விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. மனுஷங்க பிரியறது சண்டை போடுறதுனால இல்லைங்க, சண்டைக்கு அப்புறமா எப்படி பேசுறதுன்னு தெரியாததுனால தான். ஏன் இந்த விஷயத்தை நாம் அழுத்தி சொல்கிறேன்னா, நம்ம குடும்பங்களே சரி சில பல சண்டைகள் வந்தாக்கா உடனே பிரிஞ்சிடறோம். அதுக்கப்புறம் பேசுறதுக்கே சில பல ஆண்டுகள் ஆயிடுது. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு சின்ன சண்டை வந்தாக்கா சரி விடு, நான் பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும், அந்த குடும்பமும் ஒன்றாயிரும். தயவுசெய்து அதை பண்ணுங்க அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த வயது வரம்பை பற்றி சில பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம சூர்யா வந்து மமிதா பைஜை பார்த்து இங்கே பாருமா எனக்கு 40 உனக்கு 20 நம்ம 2 பேருக்கு செட்டி ஆகாதுமா தயவு செய்து போமான்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்கல்ல. அப்போ சில பல விஷயங்களை நம்ம சூர்யா கன்வே பண்ணுவார். இங்கே பாருமா இப்போ ஜாலியாக தான் இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன்னா 40 இருப்பேன் 20 இருப்பேன் செட் ஆகாத என்ன தான் சொன்னாலுமே இந்த பொண்ணு விடாமல் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் நிற்க கூடாது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. அந்த ஏஜ் விஷயத்துக்காக கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க பாருங்க, உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. இங்க பாருப்பா, ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா போதும், நீ ஏழையா பணக்காரனா வேலை செய்யறியா இல்லையா உனக்கு ஏஜ் அதிகமா கம்மியானலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா மாறவே மாட்டாங்க. அந்த பொண்ணா மாறினா தான் உண்டு, நீ மாற்ற ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், அற்புதமான படம். குடும்பங்களோடு போங்க, அழகாக உட்காந்து பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்துட்டோம்டா அப்படின்ற ஒரு திருப்தியோடு வெளியே வருவீங்க. I saw you. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.